வெல்கம் பேக் டு விஷ்மியா குடில். இன்னைக்கு என்னோட சாப்பிங் போர்டோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாப்பிங் போர்டு வாங்கணும்னா நம்ம எப்படி வாங்கணும், என்னென்ன கவனிக்கணும், அதை ரொம்ப நாள் வரதுக்காக எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கிளீன் பண்ணணும், அதெல்லாம் இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒரு பெரிய விஷயமான்னு நினைக்கலாம். கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மரத்தாலான சாப்பிங் போர்டு யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வருஷத்துக்கு 2-1 மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் கரெக்டா ப்ராப்பரா அவங்க மெயின்டைன் பண்ணாததுதான் காரணம். ஸோ அதனாலதான் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோங்கிறது ஒரு வீடியோவா போட்டோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. நான் பாத்தீங்கன்னா இது ரீசெண்டா வாங்கினதுதான். பட் எங்க வீட்டுல இதை ரொம்ப நாளா இந்த மாதிரி மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் அது வீணா போகாம நல்ல ஒரு லைஃபும் கொடுக்குது சாப்பிங் போர்டு. இது பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் முன்னாடி டிமார்ட்ல 200 இருந்து 260 அந்த ரேஞ்சுக்குள்ள வாங்கினங்க. இதே மாதிரி ப்ராடக்ட் ஆன்லைன்லயே உங்களுக்கு கிடைக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஷாப்பிங் போர்டு வாங்க போறீங்க அப்படின்னா என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரி வாங்கணுங்க. நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா தான் நல்ல ஒரு லைஃப் தரும். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே அந்த ஷாப்பிங் போர்டு வாங்குறப்ப அந்த மரத்திலேயே ரவுண்டா ஒரு ஓட்ட மாதிரி தான் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வாங்குறத விட இந்த மாதிரி ஸ்டீல்ல ஹேண்டில் கொடுக்கறது வாங்கினீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியா, கிளீனிங்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியும் எனக்கு நல்லா தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த சாப்பிங் போர்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மரத்தால் ஆனது மாதிரி தெரியலாம். நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், நிறைய மர பீசஸ ஜாயின் பண்ணி ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த சாப்பிங் போர்டு யூஸ் பண்றப்ப நிறைய பேருக்கு அது லைஃப் தர மாட்டேங்குது. ஸோ நம்ம எப்படி ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா குட்டி குட்டி அந்த மர பீசஸ் ஸ்லைடா ஒரு கம் வச்சு ஒட்டி இருக்காங்க. அதனாலதான் தண்ணியில போட்ட உடனே அது சீக்கிரமா லைஃப் போயிடுது. அது மட்டும் இல்லாம நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே இந்த மாதிரி ஹேண்டில் நல்லா டைட்டா தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அது நிறைய பீசஸ் கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால அதோட நீங்க இதை ஹேங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் சீக்கிரமா வீணா போயிடும். அதுக்கு நீங்க நிறைய பிளேட் ஆர்கனைசர் வச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஜஸ்ட் நம்ம எதுலையாவது இதை சாச்சி வச்சோம் அப்படின்னாலே நல்ல இந்த ஹேண்டில் லைஃப் தரும். அதை விட்டுட்டு நம்ம எஸ்கூக்லயோ இல்ல ஏதாவது ஆணிலையோ இதை மாட்டி விட்டோம்னா ஹேண்டில் சீக்கிரமா வீணா போயிடும். அதை நீங்க பாத்துக்கணும். எப்போதுமே காய்கறி கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில அப்படியே நனைச்சு கழுவிடக்கூடாதுங்க. லைட்டா தண்ணியை தொட்டு அதை அப்படி தடவிட்டு கழுவிட்டு வச்சாதான் இது நல்ல லைஃப் தரும். இன்னொன்று இதை எப்படி கிளீன்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்ல காயெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா இது தண்ணி வச்சு கழுவிட மாட்டேன். அதனாலதான் எனக்கு பேக் சைடு கூட பார்த்தீங்கன்னா நான் லாஸ்டா பீட்ரூட் சமைச்சேன். அதோட அந்த கரை கூட லைட்டா இருக்கு பாருங்க. அதனால பிரச்சனை இல்லை, நமக்கு நல்ல லைஃப் தரணும், அதுதான் முக்கியம். ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ப்ராடக்ட். அதனால தான் இதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா இதை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது நீங்க ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சிட்டாலே போதுங்க. அடிக்கடி இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதுக்கு நம்ம போயிடலாம். எப்படி கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு சால்ட் எடுத்துக்க போறேங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் ஜெர்ம்ஸா இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சா அதுல அந்த மர ஸ்மெல் வரும் சில சமயம், அதெல்லாம் வராது. அது மட்டும் இல்லாம நம்ம லெமனும் சேர்த்து இதுல கிளீன் பண்றதுனால அந்த ஒரு மாதிரி அந்த உட்டுக்கே உள்ள ஒரு ஸ்மெல் வரும், அதெல்லாம் கண்டிப்பா வரவே வராது. நீங்க மழை காலத்துலயும் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சால்ட் போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஃபுல்லுமே இதே மாதிரி பண்றப்ப அதுல உள்ள அந்த கரை, அதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. அங்கங்க அந்த ஜூஸை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு நல்லா கம்ப்ளீட்டா தேய்ச்சி விட்டுருங்க. சரி, இதே மாதிரி 2 பக்கமுமே பண்ணணுங்க. நம்ம ஒரு பக்கம் நல்லா கம்ப்ளீட்டா அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது சைடும் செய்யறப்ப அந்த பீட்ரூட் எல்லாம் கட் பண்ணி வச்ச அந்த கரையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இதுலயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூப்பரான கிளீனிங் ஏஜென்ட் அப்படின்னு. அதாவது கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிளீனிங்ல பேக்கிங் சோடா இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாத்தையுமே அதை எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க.
அந்த கார்னர் எல்லா இடமே வந்து தேய்ச்சிருங்க. அந்த மரத்துக்குள்ள மட்டும் அந்த தண்ணி மட்டும் போயிடக்கூடாது. இதையும் நான் டைரக்டா தண்ணியில வாஷ் பண்ண போறது இல்ல, இந்த மாதிரி கையால தொட்டு நான் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்குள்ள மைக்ரோ ஃபைபர் கிளாத் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நல்லா அப்படியே ஒத்தி எடுத்துட்டீங்கனாலே அதோட உள்ள தண்ணி எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணிடணும். இன்னொன்று வந்து அந்த உட்டன் சாப்பிங் போர்டு வந்து வீணா போறதுக்கு ஒரு ரீசன் வந்து அது வந்து வெடிப்பு விட்டுடும். அதனால தான் சீக்கிரமா அப்படியே பிரிஞ்சிடும் ஒவ்வொரு மரமா. அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதனாலயும் கூட சில பேர் நான் கழுவவே இல்லைங்க, ஆனா எனக்கு வந்து வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு ரீசனா இருக்கும். மரம் வந்து ரொம்ப உலர்ந்து போய் வெடிப்பு விட்டுடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இதுல கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ண போறேங்க. இந்த மாதிரி அந்த தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு நல்லா நீங்க டிஷ்யூவை வச்சு துடைக்கிறத விட கையாலேயே தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா டிஷ்யூல கூட கொஞ்சம் ஒட்டிக்கும். இதுல வந்து அந்த எண்ணெயோட மாய்ஸ்சர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை நல்லா இதை வந்து நைட்டே பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்து நம்ம 10 நாளுக்கு அப்புறம் தானே நம்ம செய்ய போறோம். ஸோ அந்த எண்ணெயெல்லாம் அந்த மரம் வந்து நல்லா உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அந்த சைட்ல எல்லா இடமே படுற மாதிரி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா மரம் வந்து அந்த வெடிப்பு விட்டு வீணா போறதுல இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். மற்றபடி நம்ம கிளீன் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வருங்க. நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இது ஒரு சின்ன விஷயம், ஆனா நமக்கு வந்து ஒரு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். நமக்கு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ நம்மளோட சாப்பிங் போர்டு வந்து மாத்திட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஸோ பாருங்க நல்லா ஷைனிங்கா ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நைட்டே எல்லாமே பண்ணிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஷாப்பிங் போர்டு வந்து கெட்டு போகாம விரிசல் விடாம உடையாம இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.